Hello everyone. So இந்த வீடியோவில் simple YouTube manometerல problem பார்க்க போறோம். First problem read out பண்ணிடலாம். The right limb of simple YouTube manometer containing mercury is open to atmosphere while the left limb is connected to a pipe in which the fluid of specific gravity 0.9 is flowing. Okay. ஒரு YouTube manometerக்கு நம்ம எந்த இடத்துல pressure measure பண்ணணுமோ அந்த YouTube manometer அந்த measure பண்ற இடத்துல போய் கனெக்ட் பண்ணிருப்போம். இதை வச்சுக்கிட்டு இந்த பைப்ல இருக்கிற pressure எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். So இந்த given condition என்ன பண்ணிருக்காங்கன்னா ரைட் லிம்ப்ல என்ன ஆகுதுன்னா அதாவது ஓபன் டு அட்மாஸ்பியர்ல இருக்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா லெஃப்ட் லிம்ப்ல என்ன fluid இருக்கு அப்படின்னு கொடுக்கல பட் அதோட specific gravity கொடுத்துட்டாங்க. The center of the pipe is 12 cm below the level of mercury in the right limb. அதாவது the center of the pipe எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரைட் லிம்ப்ல இருக்கிற மெர்க்குரி லெவல் விட 12 cm கீழே இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட் லிம்ப்ல மெர்க்குரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. Find the pressure of fluid in the pipe if the difference of mercury level in the two limbs is 20 cm. அதாவது difference of mercury level in the two limb ரெண்டு லிம்ப்ல இருக்கிற mercury level difference பார்த்தா 20 cm கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா H1 அப்படிங்கறத நம்ம மார்க் பண்ணனும், H2ங்கறத மார்க் பண்ணனும். H1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிற லைட் fluidோட height from the datum line. இந்த datum line ல இருந்து the light liquid வந்து எவ்வளவு heightல இருக்கு left limbல அப்படிங்கிறது H1. H2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா heavy liquid right limbல எவ்வளவு heightல இருக்குது datum line ல இருந்து அப்படிங்கிறது H2. ஓகே, இப்போ நாம என்ன பண்றோம்னா இந்த leftல இருக்கிற pressure right limb இருக்கிற pressureக்கு நாம ஈக்குவேட் பண்றோம். ஓகே, அது நம்ம என்ன பண்றோம் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக from some points மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல A ங்கற பாயிண்ட்ஸ் and then இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து B and then இந்த இடத்துல C இந்த இடத்துல D. ஓகே, இப்போ PA அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ண வேண்டிய பிரஷர் and then P suffix B அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்க வேண்டிய பிரஷர். இது எப்படி மெஷர் பண்றோம் பாத்தீங்கன்னா rho GH. அதே மாதிரி P suffix C அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பிரஷர். இது வந்து rho GH2. இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல லிக்விட் இருக்கு அப்படிங்கிறது. P suffix D அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ஓபன்ல இருக்கனால அதோட வேல்யூ 0. இப்போ PA plus rho 1 GH1 அப்படிங்கிறது P suffix P equal to rho 2 GH2. இப்போ PS equal to என்னது இந்த இதை வந்து என்ன பண்றோம் ஈக்குவேட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். அப்போ rho 2 GH2 minus rho 1 GH1. ஓகே, இந்த rho 2 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த ஹெவி லிக்விட். அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 13.6ங்கிறது வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி இன்டு 1000 போட்டோம்னா நமக்கு டென்சிட்டி கிடைக்கும். இன்டு G யோட வேல்யூ 9.81. H2ங்கிறது பாத்தீங்கன்னா 0.20 cm அதனால 0.2 and then minus rho 1ங்கிறது என்னது ஸ்பெசிபிக் கிராவிட்டி கொடுத்திருக்கோம் 0.9. So the light liquid of specific gravity into 1000 போட்டோம்னா நமக்கு density கிடைக்கும் into 9.81 into H1 அப்படிங்கிறது இந்த ஹைட்ல இருந்து இந்த டேட்டம் லைன்ல இருந்து எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படிங்கிறது. இது டோட்டல் ஹைட் 20, இதுல 12 மைனஸ் பண்ணா 8 cm, that is 0.08. இப்போ P suffix Aங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா என்ன இந்த சப்ஸ்டிட் பண்ணும்போது அதோட வேல்யூ 25977 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.